உன்னை பற்றி யாரு அடையன்னு சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம்தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு. பூ பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வச்சாலும் வந்து வரும் தண்ணி மேலதான். ஆட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா வந்து போடத்தான். பூணாம்பீரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மின்னுவதை மின்மினிகள் தடுத்திடும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வச்சு ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏக்கு உண்டான ஃப்ரீ ஃபுல் மாடல் எக்ஸாம் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது எவ்ரி வீக் சாட்டர்டே. அதற்கு உண்டான விடைக்குறிப்புகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மாடல் எக்ஸாம் 5ற்கு உண்டான விடைக்குறிப்புகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்றைக்கி கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பொது தமிழ்லேருந்து நம்ம 100 வினாக்களும் பொது அறிவில் இருந்து 100 வினாக்களும் கொடுத்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொது தமிழில் மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு உண்டான நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மா. ரெண்டாவது கொஸ்டின் படி என்பதன் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு சி, படித்தவர். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க நமக்கு ஆன்சர் பி, சிறுவன் பாடம் படித்தான். அடுத்த கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொல், கலைச்சொல், டிசிப்ளின். அதுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் பி, ஒழுக்கம். அடுத்த கொஸ்டின் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆன்சர் சி, சி.வை. தாமோதரனார். அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் பி, தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர். அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்கவும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டேஷ் எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, அறிவு. அடுத்த கொஸ்டின் எவ்வளவு உயரமான மரம், இது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி தொடர். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி, புதர் அப்படின்னா திக்கெட், சமவெளி அப்படின்னா பிளைன், பழங்குடியினர் அப்படின்னா ட்ரிப்ஸ். அடுத்து கிரேக்கம், லத்தீன் மற்றும் வடமொழிக்கு இணையான நீதி கருத்துக்களை கொண்ட இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் திருக்குறள். அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. சூரன் அப்படின்னா வீரன், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு. அடுத்த கொஸ்டின் மரபு தொடரின் பொருளறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மரபு தொடர்னு பார்த்துடலாமா? ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல. இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ, திட்டமிடாமை. அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்துடலாமா? கரெக்டான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட்ஸ் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கைவினை பொருட்கள், கைனிட்டிங் அப்படின்னா ஆன்சர் பின்னுதல், பாஸ்கெட்ரி அப்படின்னா கூடை முடைதல், ஆர்டிசன் அப்படின்னா ஆன்சர் நமக்கு கைவினைஞர். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் 4, 3, 2, 1. அடுத்து நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நன்றி கூட்டல் அறிதல். அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிண்ணம், கிண்ணம். கிண்ணம் அப்படின்னா நமக்கு சிறு பாத்திரம், கிண்ணம் அப்படின்னா துன்பம். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம், அலி அப்படின்னா கருணை, அலர் அப்படின்னா மலர்தல், கொங்கு அப்படின்னா மகரந்தம். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான விடை 2, 1, 4, 3. அடுத்த கொஸ்டின் வலுவற்ற தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்துடலாமா? கொடியில் உள்ள மலரை கொய்து வா. இதுதான் நமக்குரிய கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்குறாங்க. சரியான இணையை தேர்ந்தெடு. இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. அடுத்து ஒரு பழமொழி கொடுத்துருக்காங்க. ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. அடுத்த கொஸ்டின் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தேவநேய பாவாணர். அடுத்த கொஸ்டின்
ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை. அடுத்த கொஸ்டின் ஒரு பிரித்தல் கொடுத்துருக்காங்க. ஊன் பொதிய விழா. இதற்குரிய கரெக்டான ஆன்சர் ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவ்விழா. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. ஆள், வயல், நாடு, கடல், விண், வழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்கடல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதில் நம்ம கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சி. தென்றல் அசைந்து வரும் தென்தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும். அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். அதாவது ஒரு பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தலாமா? பயண படகுகள் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரிஸ். அதுக்கப்புறமா கடற்பயணம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா பேவேஜ். அடுத்து கலப்படம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஆல்ட்ரேஷன். அதுக்கப்புறமா பண்டம் அப்படின்னா அதற்குரிய ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கம்யூனிட்டி. அடுத்த கொஸ்டின் தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது பொருத்தமான பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காணல் நீர் அதுக்குரிய பொருள் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஞானக்குறள். அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. சிங்கம். அதற்குரிய சரியான சொல் நமக்கு குருளை. சிங்கம் குருளைன்னு சொல்லுவோமா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக. இதுக்கு நம்ம கரெக்டான ஆன்சர் அவை வருகின்றன. இதுங்கிறது நமக்கு நிகழ்காலம். அடுத்து கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கிளை அப்படின்னா நமக்கு ஆன்சர் பகைவர், எதிர்ச்சொல். அடுத்து இணைப்பு சொல் தருக. செல்வத்தின் பயன் ஈதல் டேஷ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதற்குரிய கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா? எனவே. அதாவது செல்வத்தின் பயன் ஈதல் எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் அகர வரிசைப்படுத்துக. மஞ்சள், மனம், மதம், மரகதம். அடுத்த கொஸ்டின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சூள், சூள், சூள். சூள் அப்படின்னா நமக்கு கருப்பம், சூள் அப்படின்னா சுற்று, சூள் அப்படின்னா சபதம். அடுத்து பேதையார் எதிர்ச்சொல் தருக. பேதையார் அப்படின்னா அதற்குரிய எதிர்ச்சொல் நமக்கு அறிவுடையவர். அடுத்து விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது ஆன்சர் நமக்கு இனமொழி விடை. அடுத்த கொஸ்டின் சந்திப்பிலை இல்லாத தொடரை காண்க. மெட்டுக்கு பாட்டு பாடு. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, சேப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். அதாவது வாக்கிய அமைப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்பா சொன்னார். அதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் செய்வினை வாக்கியம். அடுத்து ஒரு கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. ஹெர்ப்ஸ் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா மூலிகை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல. இதற்கு நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேனல். அடுத்து பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். ஆன்சர் நமக்கு பி, கல்லாதவர். அடுத்து மணிமொழி கோவை அடமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. அடுத்து சரியான பொருளறிந்து பொறுத்துக. நீயே செய். இது நமக்கு ஏவல் விடை. வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது நமக்கு வினா எதிர்வினாதல் விடை. கால் வலிக்கும்ங்கிறது நமக்கு உருவது கூறல் விடை. வலப்பக்கத்தில் உள்ளதுங்கிறது நமக்கு சுட்டு விடை. அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் 4, 3, 1, 2. அடுத்த கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். இதற்குரிய வாக்கிய அமைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் நேற்று வருவித்தான். ஆன்சர் நமக்கு பிறவினை. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை, மில்லட்ஸ் அப்படின்னா சிறு தானியங்கள், ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கர், ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நமக்கு ஆன்சர் நுண்ணுயிர் முறி. அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் சி, 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டினும் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா?
பழமொழி 400 அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நமக்கு மூன்றுரை அரையனார். மலை அருவி அப்படின்னா கீவா ஜெகநாதன். குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்ப கவிராயர். இதய ஒளி டி.கே. சிதம்பரனார். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4, 3, 2, 1. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் பி, இ புக் அப்படின்னா மின் நூல். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. இதற்கு குன்றின் மேலிட்ட விளக்கு போல, இந்த ஊமை தொடருக்கு நமக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. அடுத்த கொஸ்டின் ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. சிறுபானாட்சிப்படை நல்லூர் நத்தத்தனார். திருமுருகாட்சிப்படை நக்கீரர். பொருணராட்சிப்படை முடத்தாம கண்ணியர். பெரும்பானாட்சிப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் 2, 4, 1, 3. அடுத்த கொஸ்டின், திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின், பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டி, மாலையில் விளையாடு. அடுத்த கொஸ்டின், பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். அடுத்த கொஸ்டின், அலுவல் சார்ந்த கலை சொற்கள். கம்ஃபர்ட் டிஸ்க் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டான ஆன்சர் குறுந்தகடு. அடுத்து, என் மாமா வந்தது இத்தொடரில் அமைந்துள்ள வலு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. திணை வலு. அடுத்த, சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டான ஆன்சர் பார்த்துடலாமா. எருது அப்படின்னா பசு. களிறு அப்படின்னா பிடி. களை அப்படின்னா பிணை. கடுவன் அப்படின்னா மந்தி. அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் சி, 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. வவுத்து வழி அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன? சி, வயிற்று வழி. அடுத்து, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் செஞ்சான். அடுத்து, குரில் நெடில் மாற்றம் வேறுபாடு அறிந்து சரியானதை தெரிக அப்படின்னு கேட்குறாங்க. மடு மாடு. மடு அப்படின்னா நீர்நிலை. மாடு அப்படின்னா எருது. அடுத்த கொஸ்டின், கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. நமக்கு ஆன்சர் பி, கண்டு கூட்டல் அறி. அடுத்த கொஸ்டின், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. வினை திட்பம் என்பது யாது? அடுத்த கொஸ்டின், விடை வகையை கண்டறிக. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது. நமக்கு ஆன்சர் சி, வினா எதிர் வினாதல் விடை. அடுத்த கொஸ்டின், பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. 5 என்பதன் தமிழ் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ரூ. அடுத்து, சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் மழையில் நனைந்தேன். இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் உடன்பாட்டு வினைத்தொடர். அடுத்து, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். இதற்குரிய கரெக்டான ஆன்சர் வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, கால்டுவெல். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நமக்கு பொருத்தமற்ற கூற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு வளம், செல்வ வளம், செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது. அடுத்த கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தலை அப்படின்னா உழந்தும் உழவை தலை. அடுத்து, சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. நமக்கு இதற்கு ஆன்சர் 1 மற்றும் 3. 1 என்னன்னு பார்த்தலாமா. நேரத்தை சரியாக கடைப்பிடிப்பேன். அடுத்த கொஸ்டின், வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது. இந்த இரண்டுமே நமக்கு சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள். அடுத்த கொஸ்டின், பிரித்து எழுதுக. என்னன்னு சொல்லி பார்க்கலாமா. நல்லிலக்கணம் அப்படின்னா நன்மை கூட்டல் இலக்கணம். அடுத்த கொஸ்டின், வேர் சொல்லின்
தொழிற்பெயர் காண்க. கொடு அப்படின்னா கொடுத்தல். அடுத்த கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக. விரிமலர். ஏன்னா கருங்குவளை, சென்னல், செம்மலர் இது எல்லாமே நமக்கு எதில் வரக்கூடியது அப்படின்னா பண்பு தொகையில் வரக்கூடியது. அப்போ விரிமலர் வினை தொகையில் வரக்கூடியது. அடுத்து தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தினை சுட்டுக. நமக்கு ஆன்சர் டி, நேற்று மழை பெய்ததாம். அடுத்து குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும். அடுத்து ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார், காசிக்காண்டம் அதிவீரராம பாண்டியன், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், காலக்கணிதம் கண்ணதாசன். அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் பி, 3, 4, 2, 1. அடுத்து ஒரு கலைச்சொல் ஜேர்னலிசம் அப்படின்னா நமக்கு அதற்குரிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதழியல். அடுத்த கொஸ்டின் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. ஆன்சர் நமக்கு எருது எக்காலம் விடும். அடுத்த கொஸ்டின் மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. வேலூர். அடுத்து எழுதி என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். ஆன்சர் அரிது. அடுத்த கொஸ்டின் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை இலை. இலை அப்படின்னா மெலிந்து போதல், இலை அப்படின்னா நூல் இலை. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்று தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் சி, மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள். அடுத்து இரு பொருள் தருக. திங்கள் அப்படின்னா நமக்கு நிலவு, நிலவு மாதம். அடுத்து கீழ்கண்ட சொல்லின் கூட்டு பெயரினை எழுது. பாலை மரம் அப்படின்னா பாலை தோட்டம். அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிதல். விரலுக்கு தகுந்த வீக்கம். நமக்கு ஆன்சர் அவரவர் தகுதிக்கு ஏற்ற செயல். அடுத்த கொஸ்டின் சரியான தமிழ் சொல் தெரிவு செய்க. ஃபாக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஏ, நாட்டுப்புற கலைகள். அடுத்த கொஸ்டின் புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர். ஆன்சர் உவே சுவாமிநாதர். அடுத்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சிலை சீலை. சிலை அப்படின்னா இறைவன் திருவுருவம், சீலை அப்படின்னா துணி. அடுத்த கொஸ்டின் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரம்பிற டேஷ் நான், அதாவது செய்யாமை செய்யாமை நன்று என்று கூறுகிறார் வள்ளுவர். அடுத்த கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக. லியூட் மியூசிக் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வீணை இசை. அடுத்த கொஸ்டின் சரியான தொடரை தேர்ந்தெடு. கரிசல் இலக்கியம் என்பது காய்ந்தும் பெய்தும் கெடுக்கும். அடுத்து பொருத்தமான காலம் அமைத்தல். நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். இந்த தொடர் குறிக்கும் காலம் என்ன காலம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் இறந்த காலம். அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. நமக்கு உயிரெழுத்துக்கு முன்னால் என்ன தான் வரும் அப்படின்னா ஓர் தான் வரும், ஒரு வராது. அடுத்து கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. கண்டேன். அடுத்து வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி, பாவேந்தர். அடுத்த கொஸ்டின் தலை தாளை பொருள் சரியாக பொருந்திய இணையே தேர்க. தலை அப்படின்னா இலை, தாளை அப்படின்னா மலர் வகை. அடுத்த கொஸ்டின் கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல். வீடியோ கான்ஃபரன்ஸ். அதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் காணொளி கூட்டம். அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியை படித்து நம்ம கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும். பத்தியை வாசிச்சிடலாமா? நம்மில் எத்தனை உணர்ச்சிகள் உள்ளன என சிந்தித்து பாருங்கள். கோபம், பாசம், அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம் முகம் காட்டுகின்றது? மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம். கோபம், பயம் போன்ற ஒன்றிரண்டை தான் மிருகங்களால் காட்ட முடியும். மற்றபடி மனிதன் போல் நவரசங்களையும் காட்ட முடியாது. உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளைதான். மூளை, உடல் இரண்டும் இணைந்து செயல்படுவதால் வெளிப்படுபவைதான் உணர்ச்சிகள். இதற்குரிய வினாக்கள் பார்த்துடலாமா? முகத்தில் உணர்ச்சிகளை காட்டும் திறமை அதிகம் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மனிதன். மிருகங்களால் எதை காட்ட முடியும்? கோபம், பயம்.
யாரை போல் நவரசங்களை காட்ட முடியாது? மனிதன். உணர்ச்சிகளின் பிறப்பிடம் மூளை. எவை இரண்டும் இணைந்து செயல்படுவதால் தான் உணர்ச்சிகள் வெளிப்படுகின்றன? மூளை, உடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொது தமிழுக்குரிய 100 வினாக்கள் பார்த்துவிட்டோம். இனி பார்க்கக்கூடியது பொது அறிவிற்குரிய 100 வினாக்கள். பார்த்துடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது உலகின் மிகப்பெரிய சூழல் மண்டலம்? ஆன்சர், கடல் சூழல் மண்டலம். அஸ்னாமுடி என்ற முக்கிய காயல் டேஷ் கடற்கரையில் காணப்படுகிறது? மலபார் கடற்கரை. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனத்தில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? ஜவஹர்லால் நேரு. கீழே கூறப்பட்டுள்ளவற்றை கவனிக்கவும். 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சில குறிக்கோளுடன் ஏற்படுத்தப்பட்டது. இதற்குரிய நமக்கு ஆன்சர் 4மே கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு வாசிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட்ல இந்திய தேசியத்தை பரப்புதல், இந்தியாவுக்கும் இங்கிலாந்திற்கும் இடையே நெருங்கின தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுதல், நேர்மறையான துன்புறுத்தக்கூடிய சட்டத்தை நீக்குதல், கல்வி கற்ற மக்களிடையே அதிருப்தியை களைதல். இந்த 4மே நமக்கு காலை வரிசைப்படி சரியானது தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. A:B:C ஈக்குவல் 2:3:4 எனில் A/B:B/C/C/A இன் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆன்சர் டி, 8:9:24. அடுத்த கொஸ்டின், 1/5 1/x 1/1.25 எனில் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 5/2. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முதல் பட்டியல் அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர். அடுத்து 11ஆம் பட்டியல் அப்படின்னா பஞ்சாயத்து. 7ஆம் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு. 8ஆம் பட்டியல் அப்படின்னா மொழிகள். இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் ஏ, 3, 4, 1, 2. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. இதற்குரிய ஆன்சர் நமக்கு 3, 4, 1, 2. கரெக்டான ஆன்சர் பார்த்தலாமா? குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. அடுத்து, தந்தை மகர் காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் அவையில் முந்தி இருக்க செய்தல். சரியான இணைகளை தேர்வு செய்க. இதற்கு நமக்கு சரியான இணை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 4 என்னென்னு பார்த்துடலாமா? கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு, முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போர். அடுத்து, அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழடி அப்படின்னா நமக்கு அது சிவகங்கை, கொர்க்கை அப்படின்னா தூத்துக்குடி, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா அரியலூர், குறும்பன்மேடு அப்படின்னா நமக்கு தஞ்சாவூர். அப்போ இதற்குரிய கரெக்டான ஆன்சர் நமக்கு 4, 1, 2, 3. அடுத்த கொஸ்டின், பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமான மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஆல்பிரட் மார்ஷல். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் 3 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1966 to 1969. அடுத்து, சரக்கு மற்றும் சேவை வரியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பிரான்ஸ். அடுத்து, தமிழ்நாட்டின் எந்த 2 மாவட்டங்கள் அடிக்கடி புயலினால் பாதிக்கப்படுகின்றன? ஆன்சர் நமக்கு பி, நாகப்பட்டினம் மற்றும் கடலூர். அடுத்த கொஸ்டின், தாமிரபரணி என்பது டேஷ் உச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகும் ஒரு வற்றாத நதியாகும். ஆன்சர் ஏ, அகஸ்தியர் கூடத்தில் பொதிகை மலை. அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. காயத்ரி என்பவர் ரூபாய் 12,000 5% ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியின் N ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவர் முடிவில் தொகை
13,230 பெற்றார் எனில் எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 2 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின், நீளம் 120 மீட்டர் மற்றும் அகலம் 90 மீட்டர் உள்ள ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தை சுற்றி 2 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் உள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இதற்குரிய ஆன்சர் 608 சதுர மீட்டர். அடுத்த கொஸ்டின், ஒரு உள்ளிடச்ச கோளத்தின் கன அளவு 11,352/7 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் வெளி ஆரம் 8 சென்டிமீட்டர் எனில் அக்கோளத்தின் உள் ஆரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 5 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின், ஏ என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 40 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 17/1/7. அடுத்து, டாப்ளர் விளைவை பொறுத்து கீழ்காணும் கூற்றுகளுள் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி 1 மற்றும் 4. அதாவது ஒளியியல் டாப்ளர் விளைவு சமச்சீரானது, அடுத்து ஒளியியல் டாப்ளர் விளைவு சமசீரற்றது. அடுத்து, 1940ஆம் ஆண்டு காமராஜர் வார்தா சென்று சந்தித்தது. ஆன்சர் காந்திஜி. அடுத்து, ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் கூட ஆளுநராக நியமிக்கப்படலாம் என கீழ்காணும் எந்த சட்ட திருத்தம் கூறுகிறது? ஆன்சர் ஏ 7வது சட்ட திருத்தம். அடுத்து 124வது கொஸ்டின், √37 + √9 + √81 இதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 7. அடுத்த கொஸ்டின், 2 = x + 1/1 + 1/3 + 1/4 எனில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 21/17. அடுத்த கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு தேசிய கடல்சார் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் நவி மும்பை. அடுத்து, டப்-கத்-ஐ-நைஸ்ரி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மின்ஹெஜ் உஸ் ஜியார்ஜ். அடுத்து, மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது பிச்சைக்காரர் மறுவாழ்வு எந்த துறையின் கடமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். அடுத்து, சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு நமக்கு ஆன்சர் 1 மற்றும் 2 சரி. என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? கர்னல் மார்க்ஸ்வெல் மருது சகோதரர்கள், ஆட்சியர் W.C. ஜாக்சன் கட்டபொம்மன். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர்? ஆன்சர் டி தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின், கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1, 2 மற்றும் 3 மட்டும். யாரெல்லான்னு பார்த்துடலாமா? வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓம், ஜான் ஹாஸ்மேயர். அடுத்து, முற்றுரிமையாளரின் முதன்மையான நோக்கம்? ஆன்சர் நமக்கு ஏ அதிகபட்ச லாபம். அடுத்த கொஸ்டின், 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது. அடுத்த கொஸ்டின், 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. குறித்த விலை ரூபாய் 2200 எனில் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1600. அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் மீபேகா 15 மீச்சிம 225 எனில் ஒரு எண் 75 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 45. அடுத்த கொஸ்டின், ஏ என்பவர் பிக்கு 6 மீட்டர் தொலைவில் வடக்கில் உள்ளார். சி என்பவர் பிக்கு 90 மீட்டர் மேற்கில் உள்ளார். ஆர் என்பவர் எஸ்ஸுக்கு 7 மீட்டர் கிழக்கில் உள்ளார். எஸ் என்பவர் எம்மிற்கு 12 மீட்டர் தெற்கில் உள்ளார். என் என்பவர் எம்மிற்கு 2 மீட்டர் தொலைவில் வடக்கில் உள்ளார். எஸ் என்பவர் பிக்கு 1 மீட்டர் கிழக்கில் உள்ளார். எனில் ஏக்கும் ஆருக்கும் இடைப்பட்ட தொலைவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சி 10 மீட்டர். அடுத்த கொஸ்டின்,
7:48 இஷ்டு 12 இஷ்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 143. அடுத்த கொஸ்டின், பிங் ஆட்டோ திட்டத்தை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியது? ஆன்சர் தமிழ்நாடு. அடுத்து, உடலில் கலந்துள்ள பஞ்சபூதங்களும் யாரை பார்த்து சிரிக்கும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? ஆன்சர் வஞ்சமனத்தான். திருக்குறள் உரையாசிரியர்கள் முதலாமவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் மணக்குடவர். அடுத்து, தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்ட 2 மாநகராட்சிகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, பெரம்பலூர். பின்வருவனவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1957. அடுத்து, கேப்டன் லக்ஷ்மி செகல் எங்கு பிறந்தவர்? ஆன்சர் நமக்கு சென்னை. தந்தை மற்றும் மகன்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60. 6 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனைப் போல 5 மடங்குகள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 20. அடுத்து, இப்பத்தியினைப்படுத்தி வினாயின் 145க்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 122 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 145. ஓகேவா? ஏ என்பது சியின் தந்தை, ஆனால் சி அவருடைய மகன் அல்ல. சியின் மகள் இ, ஏயின் மனைவி எஃப், சியின் சகோதரர் பி, டி என்பவர் பியின் மகன், பியின் மனைவி ஜி, ஹச் என்பவர் ஜியின் தந்தை. அப்போ இதில் டியின் பாட்டி யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் எஃப். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு 3 ஞாயிற்றுக்கிழமைகளின் தேதிகள் இரட்டைப்படை எண்களாக இருக்கும். பின்னர் அந்த மாதத்தின் 15ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை. அடுத்து, கீழ்காணும் எந்த ஒரு வினையின் காரணமாக சூரியன் ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது? ஆன்சர் பி, ஹைட்ரஜன் மற்றும் அதன் ஐசோடோப்புகளின் அணுக்கரு பிணைப்பு. அடுத்த கொஸ்டின், பின்வரும் மலைகளை அவைகளின் மலைத்தொடர்களுடன் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கஞ்சங்ஜங்கா அப்படின்னா காரகோரம், பட்காய் அப்படின்னா காரஹாஷி, விந்தியம் அப்படின்னா ஆரவள்ளி, மகாபலீஸ்வரர் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை. அப்போ இதற்குரிய நமக்கு கரெக்டான ஆன்சர் 2, 3, 4, 1. அடுத்து ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏயின் மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகம். எனவே ஏயின் மாத வருமானத்தை விட பியின் மாத வருமானம் எவ்வளவு குறைவு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 28, 4/7%. அடுத்து, ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 150 வீதம் வாங்கினார். அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிவிடுகிறது. மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் 190 என்ற விலைக்கு விற்கிறார். லாப நட்ட சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, லாபம் 10.83%, அதாவது 10.83%. அடுத்த கொஸ்டின், சிறந்த ஈரநில பயன்பாட்டிற்கான ராம்சார் விருதை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, ஜெயஸ்ரீ வெங்கடேஷன். அடுத்து, கீழ்காணும் கூற்றுகளில் ஆழ்வார்கள் பற்றிய செய்திகளில் ஒரு செய்தி தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளதை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குலசேகர ஆழ்வார் நம்மாழ்வார் மேல் கண்ணினும் சிறுதாம்பு என்னும் பாடலை பாடியுள்ளார். இது நமக்கு தவறான கூற்று. அடுத்து, இந்திய மைய வங்கி விதி டேஷின் படி மைய வங்கிக்கு எல்லா வகையான பண நோட்டுகளையும் வெளியிடும் தனிப்பெரும் அதிகாரம் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 22. அடுத்த கொஸ்டின், அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் மார்ச் 18, 2022. அடுத்த கொஸ்டின், திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றுள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது? நமக்கு ஆன்சர் டி, சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை. அடுத்த கொஸ்டின், பூஜ்ஜிய பாகுபாடு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? நமக்கு ஆன்சர் மார்ச் 1. அடுத்து, DAHDCOவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, இளையராஜா. அடுத்து, நீதி கட்சியை பொறுத்தமட்டில் எந்த கூற்று எல்லாம் சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1 மற்றும் 2. என்னெல்லாம் பார்த்துடலாமா? நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய
ஊழலை முடிவிற்கு கொண்டு வர முற்பட்டது. ரெண்டாவதாக பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டணச் சலுகையில் தொடக்க கல்வியை நீட்டித்தது. அடுத்து திருக்குறளில் ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒப்புரவு அப்படின்னா நமக்கு அதனுடைய பொருள் உதவி. அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் எங்கு வளவளர்க்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தன? நமக்கு ஆன்சர் பையம்பள்ளி. அடுத்த கொஸ்டின், x+1 மற்றும் 2x+1 x² - 4 ஆகியவற்றை முறையே மீப்போவ மற்றும் மீப்போம என கொண்ட இரண்டு பல்லுறுப்புக்கோவைகளுள் ஒன்று x+1 x-2 எனில் மற்றொரு கோவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 2x² + 6x + 4. ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் ரூபாய் 10,400 ஆகவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 9,440 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் பி, ரூபாய் 8,000. அடுத்த கொஸ்டின், 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற சுவரில் 27 நாட்களில் வரைய தேவைப்படும் மாணவர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 60. அடுத்து வரிசையின் அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. DF GJ KM NQRT. நமக்கு கரெக்டான ஆன்சர் UX. அடுத்த கொஸ்டின், மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிக சரியாக பொருந்துவது? ஆன்சர் மக்கள் பங்கேற்பு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்கிறாங்க. நமக்கு ஆன்சர் 1 மற்றும் 4 என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்து மனித உரிமைகள் நீதிமன்றத்திற்கு 7 வருடம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியல் சட்டப்பிரிவு டேஷின் கீழ் நிரந்தர அமைக்கப்பட்டது. ஆன்சர் நமக்கு 16(4). அடுத்து வட்டப்பாறை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் கன்னியாகுமரி. அடுத்து டேஷ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும். நமக்கு ஆன்சர் ஏ, நிர்மல் பாரத் அபியான். அடுத்து CN அண்ணாதுரை அமைச்சரவையில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் டி, கோவிந்தசாமி. அடுத்து பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றிய குறிப்பிடுகிறது? ஆன்சர் காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு. அடுத்து ஒரு நல்ல நாட்டிற்கு அழகு எதுவென திருவள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் செல்வமும் விளைச்சலும். 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்? ஆன்சர் யங் இந்தியா. அடுத்த கொஸ்டின், ஒரு குறியீட்டு மொழியில் BDFH என்பதை YEUI என்று எழுதினால் GRCI என்பதை எவ்வாறு எழுதலாம்? நமக்கு ஆன்சர் பி, TSXJ. அடுத்த கொஸ்டின், ப்ளஸ் என்பது மைனஸ் என்றும் மைனஸ் என்பது எக்ஸ் என்றும் எக்ஸ் என்பது வகுத்தல் என்றும் மற்றும் வகுத்தல் என்பது ப்ளஸ் என்று எடுத்துக்கொண்டால் பின்வரும் சமன்பாட்டின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 45 பெருக்கல் 5 மைனஸ் 3 வகுத்தல் 60 + 22. இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 65. அடுத்து கூற்று, நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். காரணம், சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் பி, ஏ என்பது சரி, ஆர் என்பதும் சரி. அதாவது கூற்றும் காரணமும் சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியாவில் குளிர்காலத்தில் வெப்பநிலை அதிக அளவில் காணப்படும் இடம்? நமக்கு ஆன்சர் திருவனந்தபுரம். அடுத்த கொஸ்டின், பருத்தி விளையும் கரிசல் மண்ணின்
மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ரெகூர். அடுத்து இந்தியாவின் தூய்மையான நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதற்குரிய கரெக்டான ஆன்சர் இந்தூர். அடுத்து மாவல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் சூரியன் மறையும் பகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனி அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். புத்த சமயத்தில் வினய பிடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் ஒழுக்கம். அடுத்த கொஸ்டின், கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது? ஆன்சர் ஹர்சன் பிரபு. அடுத்த கொஸ்டின், சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோல் கிளர்ச்சி. அடுத்த கொஸ்டின், பின் வருபவர்களில் எவர் 1897 நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் அமராவதி கூட்டத்தை 3 நாட்கள் தமாஷா என்ற வர்ணனை செய்தவர்? ஆன்சர் நமக்கு அஸ்வினி குமார் தத். அடுத்த கொஸ்டின், மாநிலங்கள் அமைப்பு ஆணையத்தில் இடம்பெற்ற குழு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஷல் அலி, ஃபனிகர், குனஸ்ரு. அடுத்த கொஸ்டின், 1986 ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிரிக்க அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் நமக்கு LM சிங்மி குழு. அடுத்த கொஸ்டின், பொதுத்துறை வங்கிகளின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் நரசிம்ம குழு. அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. உயர்நீதிமன்றம் அதனுடன் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அலகாபாத் 1866, கர்நாடகா 1884, பாட்னா 1916, மதராஸ் 1862. அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் 3, 1, 2, 4. அடுத்த கொஸ்டின், தீங்கு செய்பவரை தண்டிப்பவருக்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் அவருக்கு நன்மை செய்தல். அடுத்த கொஸ்டின், நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம்? ஆன்சர் 13 ஆண்டுகள். அடுத்த கொஸ்டின், கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம்? ஆன்சர் கீழடி. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை மடக்கினால் ஒரு கனசதுரம் உருவாகும் எனில் 2 என்ற எண்ணிற்கு எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் 1. அடுத்த கொஸ்டின், BD MP NQ NK பொருந்தாதது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஆன்சர் BD. அடுத்து பின் வருவனவற்றை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு நமக்கு அதாவது கூற்று வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமையான கூட்டாட்சி அரசியலமைப்பு அல்ல. காரணம், அமைப்பு செயல் சமநிலையானது ஒன்றியத்தின் வலிமைக்கு சாதகமாக இருக்கிறது. இதற்குரிய நமக்கு ஆன்சர் A மற்றும் R இரண்டுமே சரிதான். ஆறானது ஏக்குரியான சரியான விளக்கம். அதாவது கூற்றும் காரணமும் சரிதான், காரணம் வந்து கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின், அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான இயல்பு என விவரித்தவர்? ஆன்சர் டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின், அரசமைப்பின் மேன்மை இதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது? ஆன்சர் சுதந்திரமான நீதித்துறை. அடுத்த ஒரு பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. அடிப்படை பண்டங்கள் சிமெண்ட், மூலதன பண்டங்கள் இயந்திரங்கள், நுகர்வு பண்டங்கள் மகிழுந்து, இடைநிலை பண்டங்கள் பிளைவுட். அப்போ இதற்குரிய நம்ம கரெக்டான ஆன்சர் 4, 3, 1, 2. அடுத்த கொஸ்டின், ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1983. சமூக இயக்கம் என்பது டேஷ் என்பதன் ஒரு இன்றியமையாத வடிவமாகும்? ஆன்சர் கூட்டு நடத்தை. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தவறான இணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.